ரமணி இன்னைக்கு என்ன டிஃபன்? வெரைட்டி தோசை. ஏய் சும்மா ரெடி, எனக்கு சொல்ல தெரியாதா? இன்னைக்கு வெரைட்டி தோசை. வெரைட்டி தோசையா? குடு குடு குடு. என்ன ஒரு 4-5 வெரைட்டி பண்ணிருக்கியா? எனக்கு 4-5 வெரைட்டி தான் தெரியும். உங்களுக்கு யார் சொன்னது? என்ன மொத்தம் 52 வெரைட்டி தெரியும். 52 வெரைட்டியா? ரமணி தோசைல ஏத்த 52 வெரைட்டி. சொல்றேன் எண்ணிக்கிங்க. சாதா தோசை, மசால் தோசை, ரவா தோசை, கல் தோசை, பொடி தோசை, நீர் தோசை, எண்ணெய் தோசை, வெண்ணெய் தோசை, நெய் தோசை, தக்காளி தோசை, வெங்காய தோசை, பூண்டு தோசை, காலிஃபிளவர் தோசை, கேரட் தோசை, குக்கும்பர் தோசை. டைம் ஆச்சுடி. சில்லி தோசை, மல்லி தோசை, கருவேப்பிலை தோசை, இஞ்சி தோசை, மிளகு தோசை, சீரக தோசை, வெந்தய தோசை, உடே தேங்காய் தோசை, வேர்க்கடலை தோசை, பட்டாணி தோசை, பருப்பு தோசை, புதினா தோசை, பாதாம் தோசை, பிஸ்தா தோசை, முந்திரி தோசை, ஸ்வீட் தோசை, அவல் தோசை, கோதுமை தோசை, ராகி தோசை, சோளம் தோசை, மக்காச்சோளம் தோசை, வல்லார தோசை, கீழாநெல்லி தோசை, பரண்டை தோசை, மணத்தக்காளி தோசை, புளிச்சக்கீரை தோசை, மஷ்ரூம் தோசை, முருங்கைப்பூ தோசை, காரக்குடி தோசை, மதுரை தோசை, கோயம்புத்தூர் தோசை, பெங்களூர் தோசை, பாம்பே தோசை, பூனா தோசை, பனாரஸ் தோசை, 50 சேலம் தோசை, செட் தோசை. ரமணி குழந்தை மயக்கம் போட்டு வந்துட்டா ரமணி. அது ஸ்கூல் போகாம இருக்கிறதுக்கு சாக்கு. இல்ல ரமணி நிஜமாவே மயக்கம் போட்டு வந்துட்டா. தண்ணி எடுத்து தெளி. தண்ணி எல்லாம் தெளிச்சா கோல்டு தான் பிடிக்கும். இருங்க. ரம்யா ரம்யா ஆட்டோ வந்துச்சு, ஆட்டோ வந்துச்சு. அம்மா அந்த பேக் போடுங்கம்மா. இல்ல பொடி தோசையா? ரமணி உனக்கு 52 வெரைட்டி தோசையா தெரியும்? கல்யாணம் 7 வருஷத்துல உனக்கு இவ்வளவு தெரியும்னு எனக்கு தெரியாம போச்சு ரமணி. எப்படி இதெல்லாம் கத்துக்கிட்ட? எங்க பரம்பரையில எல்லாருமே நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க தான். தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 52 அடி பாயும். எங்க அம்மாவுக்கு 8 வெரைட்டி ரைஸ் தான் தெரியும். எனக்கு 52 வகை தோசை தெரியும். சாப்பிடுங்க, அடுத்தது எடுத்துட்டு வரேன். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இங்கு கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும். உங்க ஆரா பஜ்ஜி எங்க? என்னது பாருங்க. தக்காளி தோசையா? ஓகே ஓகே. ரமணி இந்த மாதிரி வெரைட்டியா பண்ணி அசத்தனா எவ்வளவு நல்லா இருக்கும். இருக்கும். சாப்பிடுங்க, அடுத்த வெரைட்டியோட வரேன். முந்திரி தோசையா? போடு. அது என்ன கீரை தோசையா? புதினா தோசை. போடு அதையும் போடு. ரமணி நேத்திக்கு உங்க அம்மா வந்து உன்னை திருட்டு போனது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எங்க போறீங்க? கை கழுவுறதுக்கு. இந்த தோசை சாப்பிடல? உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே பாதாம் தோசை. சரி சாப்பிடுங்க. அது ஓம வாட்டர் இருக்குல்ல? ஓம வாட்டர், ஜீரக வாட்டர், கிரைப் வாட்டர், எல்லா வாட்டரும் இருக்கு. சீக்கிரம். இல்ல ரமணி, பொறுமையா தான் சாப்பிட முடியும். பொறுமையா சாப்பிடுங்க. போதும் ரமணி. இதெல்லாம் யார் சாப்பிடுறது? உட்காருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே ஆனியன் தோசை. ஆனியன் தோசை வேற போட்டிருக்கியா? ஆனியன் தோசை மட்டும் இல்ல, மல்லி தோசை, சீரக தோசை, பருப்பு தோசை,
பூண்டு தோசை, மிளகு தோசை, வெந்தய தோசை, இஞ்சி தோசை, சில்லி தோசை, கருவேப்பிலை தோசை. ரமணி இது எல்லாத்தையும் நான் இப்ப சாப்பிடணுமா? எங்க சித்தி வீட்டுல மட்டும் முழங்கை நனைகிற வரைக்கும் ரசம் சாதத்தை 2 தடவை பிசைஞ்சு உறிஞ்சுனீங்கல்ல, இப்ப நம்ம வீட்டுல தோசை சாப்பிடுங்க. ரமணி இதெல்லாம் நான் சாப்பிட்டா செத்து போயிடுவேன். சாப்பிட்டு செத்தவங்க நம்ம நாட்டுல யாரும் கிடையாது. சாப்பிடாம செத்து போனவங்க தான் லட்சக்கணக்கா இருக்காங்க. சாப்பிடுங்க. அதனாலதான் சொல்றேன் ரமணி, சாப்பாடு போட்டே கோலை செஞ்சவா அப்படின்ற கெட்ட பேர் முதல்ல உனக்கு வரவானா ரமணி? அந்த மாதிரிலாம் கெட்ட பேர் எனக்கு வராது. சாப்பிடுங்க. ரமணி அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் விஷம். அது அமிர்தத்துக்கு வேணா பொருந்தும், தோசைக்கெல்லாம் பொருந்தாது. இந்த மாதிரி பழமொழி 100 நான் சொல்லுவேன். நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு நான் பாக்குறேன். ரமணி நீ பாப்ப, நான் இருக்க மாட்டேன். ஐயோ ஐயோ, சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஏன் இப்படி அபசகனமா பேசுறீங்க? சாப்பிட ஆரம்பிக்கிறதா? நான் முடிச்சிட்டேன். நீங்க எப்ப முடிக்கணும்னு நான் டிசைட் பண்றேன். சாப்பிடுங்க. அடுத்த வெரைட்டி போட்டு எடுத்துட்டு வரதுக்குள்ள இதெல்லாம் காலியா இருக்கணும். வெரைட்டியா கேக்குறீங்க? வெரைட்டி இப்பதானே 15 வெரைட்டி வந்திருக்கு, இன்னும் 37 வெரைட்டி இருக்கு.